தென்காசி சட்டமன்ற தொகுதி பொறுத்தீங்கன்னா நீங்க 2016 பார்த்தாலும் சரி 21 பார்த்தாலும் சரி ஒரு பெரிய ஓட்டு வித்தியாசம் இருக்காது. ஆனா அமமுக எடுத்த ஓட்டு மட்டும் 10,000 ஓட்டு. எந்த அரசியல்வாதியா 2026 குளிர்விக்க போகுது அப்படிங்கிறது உண்மையிலே நீங்க கேட்டதை போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தென்காசி தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் இருக்காரு. பட் அவர் மேல திமுக தலைமைக்கு அதிருப்தி இருக்கு. பட் இங்க தாவேகாவோட ஒரு நாம் தமிழரை விட அமமுக பெரிய பிளே பண்ணுவோம். ஸோ அதனால இயல்பாகவே அது கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இருந்தாலும் திமுகவும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கணும். திமுகவினுடைய குட்டியப்ப முரளியை பொறுத்தவரை இப்போ ரொம்ப மக்கள் கிட்ட ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்காரு. அவரை வீழ்த்துறதுக்குன்னா பூங்கோதை ஆலடி அருணாவுக்கும் மனோஜ் பண்ணியிருக்கும் இடையில ஸோ அந்த தொகுதியை பொறுத்தவரை நிறைய உள்குத்து கலாட்டாக்கள் இருக்கு. அதனால காங்கிரஸுக்கு இந்த தொகுதியை வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையும் காங்கிரஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்த தொகுதியில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கப்படுறது ஜாதி வாக்குகள் தான். இப்போ கடந்த தேர்தலை நீங்க பாத்தீங்கன்னா ஹரிநாடார் இந்த தொகுதியில போட்டிட்டார். இந்த முறை அவருக்கே தளபதியா இருக்கக்கூடிய ராக்கெட் ராஜாக்கே இந்த தொகுதி மேல ஆசை இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். தென்காசி மாவட்டம் இயற்கை வளங்கள் அள்ளி இருக்கிற மாவட்டம், சுற்றுலா தலங்களுக்கு பஞ்சம் இல்லாத மாவட்டம். இந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்க 5 சட்டமன்ற தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? காலம் யாருக்கு சார் சாதகமா இருக்கு? நீங்க சொன்னது போல இயற்கை எழில் சூழ்ந்த மாவட்டம், குழுன்னு இருக்கக்கூடிய குற்றாலம். எந்த அரசியல்வாதி இருக்க மாட்டாங்க. எந்த அரசியல்வாதியா 2026 குளிர்விக்க போகுது அப்படிங்கிறது உண்மையிலே நீங்க கேட்டது போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தென்காசி சட்டமன்ற தொகுதி முதல்ல அந்த தென்காசி இருக்கக்கூடியதுல அந்த மாவட்டத்தினுடைய தலைநகர் அப்படிங்கக்கூடிய பெருமைக்கு சொந்தமான தொகுதி. அங்க இருக்கக்கூடிய அந்த தென்காசி சட்டமன்ற தொகுதி பொறுத்தீங்கன்னா நீங்க 2016 பார்த்தாலும் சரி 21 பார்த்தாலும் சரி ஒரு பெரிய ஓட்டு வித்தியாசம் இருக்காது. ஒரு 500 முதல் ஒரு 600-700 ஓட்டுகளுக்குள்ளதான் யாரு ஜெயிச்சாலும் இருப்பாங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 2021 வெறும் 500 ஓட்டு வித்தியாசத்துல தான் அதிமுக தோல்வி அடைகிறாங்க. ஆனா அமமுக எடுத்த ஓட்டு மட்டும் 10,000 ஓட்டு. அப்ப இந்த அமமுக இந்த இடத்துல ஒரு பெரிய பிளே பண்ணுது, முக்குளத்தோர் ஓட்டு ஒரு பெரிய பிளே பண்ணுது அப்படிங்கிறதுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் 21 தொகுதிகளில் அமமுகவால் அதிமுக தோத்தாங்க. அதுல ஒரு தொகுதி இந்த தொகுதி தென்காசி தொகுதி. தென்காசி தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தான் இப்ப செட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் இருக்காரு. பட் அவர் மேல திமுக தலைமைக்கு அதிருப்தி இருக்கு. அது ஏன் அதிருப்தி உருவாகுது? அதுக்குள்ள ஒரு பின்கதை இருக்கும்ல. ஏன் திமுக தலைமைக்கு இவருக்கும் பொருந்தலைன்னா, அதாவது பொதுவா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஜனநாயக பண்பு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறப்ப கூட்டணிகள் அதுக்கு வேலை செய்யணும். அதே மாதிரிதான் சுரண்டை அப்படிங்கக்கூடிய அந்த நகராட்சிக்கு திமுகவுக்கு ஒதுக்குனாங்க. உள்ளாட்சி தேர்தல் வர்றப்ப சுரண்டை நகராட்சி சேர்மன் பதவி திமுகவுக்கு ஒதுக்குனாங்க. ஆனா பழனி நாடாரோட பையன் வள்ளி முருகன் அங்க நகராட்சி சேர்மனா இருக்காரு. அந்த இடத்துல இருந்தே முரண் ஆரம்பிச்சிருது அவங்களுக்குள்ளாடி. நம்ம ஒரு கட்சி தலைமை ஒன்று அறிவிக்குது, ஒரு நகர்மன்ற சேர்மன் பதவியில சாதாரண ஒரு வார்டு உறுப்பினர் பதவினா பிரச்சனை இல்லை. ஒரு சேர்மனு அந்த சேர்மன் பதவி ஒரு சுரண்டை நகராட்சிக்கான தலைவர் பதவியவே இவர் தன் பையனுக்கே வச்சுக்கிட்டாரேங்கிற முரண் அங்கிருந்து தொடங்குது. ஒரு கட்டத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள்ட்ட பழனி நாடார் என் தொகுதியில எந்த வளர்ச்சி பணிகளும் நடக்கல அப்படின்னு பொங்குன்னு பொங்கிட்டார். காரணம் இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முறை அந்த தொகுதியில திமுகவே போட்டியிடணும்னு விரும்புறாங்க. தென்காசி தொகுதி எவ்வளவு நாள் தான் காங்கிரஸ் கொடுக்குறது? இவங்களே 500 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாங்க அல்லது தோக்குறாங்கன்னா திமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்காக அந்த தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த அன்பகம் கலை, அவர் எவ்வளவு ரொம்ப திமுக ரொம்ப பிரபலத்தன்மை கொண்ட ஒரு நபர், அவருடைய பையனை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட அங்க வேலையும் பாக்குறாங்க. கலைக்கதிரவன் வேலை பார்க்கிறாரு. பல பகுதிகளில் எப்படி இருக்கு, கிரவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற சர்வே எடுக்கிறது தொடங்கி பல கட்ட பணிகளும் அங்க நடந்துட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் வெறும் 500 ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்தாரு செல்வ மோகன்தாஸ். இந்த முறை அவர் தான் வேட்பாளர். ஏறக்குறைய அவரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. திமுக அதிமுக இரண்டு தரப்பும் கூர்மையான முறையில மோதக்கூடிய களம் தான் இங்க பார்க்க முடியுது. பட் இங்க தாவேகாவோட ஒரு நாம் தமிழரை விட அமமுக பெரிய பிளே பண்ணுவாங்க. போன முறை 10,000 எடுத்தாங்க, இந்த தடவை 1000 ஓட்டு தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. 10ல் ஒரு பங்கு அவங்களோட வேல்யூ சுருங்கி இருக்குன்னா அந்த சுருக்கமா அதிமுக தானே சேதப்படுத்தும். ஸோ ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமா டிடிவி வந்தாருன்னா இந்த தொகுதி நிச்சயமா ஜெயிக்கக்கூடிய தொகுதியா மாறும். இல்லாத சூழல கடும் போட்டி ஏற்படுத்தக்கூடிய தொகுதியா மாறும். தாவேகாலா நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் இப்பொழுதுதான் புதிதாக அங்க நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வேகமா வளர்ந்த ஒரு இயக்கமா அந்த ஊருக்குள்ள இருக்கு. அதே நேரத்தில் தாவேகாவுக்கும் கணிசமான அளவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கிறத பார்க்க முடியும். கடையநல்லூர் தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? திமுக இந்த முறை போட்டியிட வாய்ப்பு இருக்கா? கடையநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டதை போல கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக்குக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. இந்த முறையும் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொகுதிக்குள்ள இஸ்லாமியர்கள் ஓட்டு கடினமா இருக்கு. ரொம்ப அதிகமான அளவுக்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஸோ அதனால இயல்பாகவே அது கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இருந்தாலும் திமுகவும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கணும். இந்த தடவை கடையநல்லூர்ல நம்மளே போட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடையநல்லூர் இப்ப சிட்டிங்ல அதிமுக இருக்காங்க. குட்டியப்பா முரளி அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு.
அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, மக்கள்கிட்ட வந்து நல்ல செல்வாக்கு இருக்கு, அவருக்கு வந்து ஏகப்பட்ட நல்ல பேரும் இருக்கு தொகுதிக்குள்ள. இன்னொன்று அவர் முன்னாள் அமைச்சர் அந்த செந்தூர் பாண்டியன் அவர்களோட பையனும் கூட. ஸோ அந்த வகையில் அவருக்கு வந்து அந்த ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய அதிமுக அந்த வேல்யூஸ் ப்ளஸ் இவருக்கு இருக்கக்கூடிய இயல்பாகவே மக்களோட இருக்கக்கூடிய நெருக்கம் இதெல்லாம் சேர்ந்து இவருக்கு ரொம்ப ப்ளஸ் அமையுது. பட் இந்த தொகுதியை திமுக இந்த தடவை கேட்டாங்கன்னா ஆவுடையப்பன் கூட ஒரு பையனுக்கு கேட்குறாரு, பிரபாகரனுக்கு இந்த தொகுதியை கூட கொடுங்க. ஏன்னா அவர் வந்து எப்படி அங்கே அம்பை கேட்குறாரோ அதே மாதிரி இந்த சைடும், ஏன்னா இதெல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது தானே. இன்னைக்கு தான் தென்காசி தனி மாவட்டமாக நம்ம பார்க்குறோம். பட் அது ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது தான், அவருடைய ஆளுகைக்கு கீழே அவர் மாவட்ட செயலாளராக இருந்த காலங்களில் இருந்த பகுதிகள் தான். ஸோ அவருக்கு அங்கேயும் ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ அவர் வந்து கடையநல்லூரையும் அவர் வந்து எதிர்பார்க்குறார், தன்னோட பையனுக்கு இதை கேட்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பும் திமுக முகாமில் இருக்குது. அதிமுகவை பொறுத்தவரை குட்டியப்பா முரளி தான் அங்கே வேட்பாளர். இதே மாதிரி திமுக முகாமில் ஆலங்குளத்தோட சேர்மனாக இருக்கக்கூடிய திவ்யா மணிகண்டன் அவங்களும் இந்த சீட்டுக்கு ஆசைப்படுறாங்க. இன்னொன்று திமுக என்ன லாஜிக் படி நினைக்குதுன்னா, முஸ்லீம் லீக்கு கொடுக்காட்டா நம்ம திமுகவிலே இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை முகத்துக்கு ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது இஸ்லாமியர்கள் ஓட்டுகளையும் கொண்டு வந்துடும், திமுகவோட இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஓட்டுகளையும் கொண்டு வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவினுடைய குட்டியப்பா முரளியை பொறுத்தவரை இப்போ ரொம்ப மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்காரு. அவரை வீழ்த்துறதுக்குன்னா திமுகவுக்கு வலுவான முகம் தேவை அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த தொகுதி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியும் கொஞ்சம் ஓரளவு வலுவாக இருக்காங்க. ஏன்னா சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களும் சிறுபான்மையினர் ஓட்டுகளை இருக்கிற இடத்துல நாம் தமிழர் இருக்காங்க. தாவேக்காவும் தொகுதிக்குள்ளே தீவிரமாக களப்பணியாற்றிட்டு இருக்காங்க. தாவேக்கா எடுக்கக்கூடிய ஓட்டுகளை பொறுத்து வெற்றி தோல்விகள் மாறுமான்னு கேட்டால் இந்த தொகுதியில் அப்படி இல்லை. ஏன்னா குட்டியப்பா மட்டும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு செல்வாக்கோடு தான் இருக்கிற மாதிரியும் பார்க்கப்படுது. சார், ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? ஏன்னா போன சட்டமன்றத்தில் 2020 பார்த்தாலே தெரியும், வெற்றி வாய்ப்பு இப்போ ஹரிநாடர் வந்து பறித்தாருன்னே சொல்லலாம். அவர் போட்டியிட்டு 37,000 ஓட்டுக்கு மேலே எடுத்தார் ஹரிநாடார். ரொம்ப நீங்கள் கேட்டது மிக முக்கியமான ஒரு இடம். ஹரிநாடார் கிட்டத்தட்ட 37,000 ஓட்டு எடுத்தார். பூங்கோதை அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு, பூங்கோதை ஆல்ரெடி அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து அதனால தான் இழந்தாங்க. இன்னொன்று அந்த தொகுதியோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. இன்னைக்கு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் திமுக இணைந்து விட்டார், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டார். இப்போ அது ஒரு காலியான ஒரு இருக்கையா இருக்கு. ஸோ அப்போ அந்த மனோஜ் பாண்டியன் அவர்களோட ஆசை அந்த தொகுதியில மீண்டும் போட்டியிடும். அவருக்கு தேவை வெற்றி. அப்போ அவருக்கு என்ன தேவைன்னா இந்த தொகுதியில் மீண்டும் ஜெயிக்கணும், திமுக சின்னத்தில் என்ன ஜெயிக்கலாம். ஏன்னா அதிமுக பிளவுபட்டு இருக்கு, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், சசிகலா என்று பல கூறுகளாக அது உடைந்து விட்டது. ஸோ அப்போ நமக்கு வெற்றி தேவைன்னா ஆலங்குளத்தில் அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், தொகுதிக்குள்ள நாடார் சமூகம் வலுவாக இருக்காங்க. ஸோ அவர் ஒரு கணக்கு போடுறாரு, திமுக பக்கம் நகரலான்னு. திமுக இவருக்கு ஒருவேளை ஆலங்குளத்தை கொடுக்கலைன்னா இவர் அம்பையை நோக்கி நகர்த்தலாம். அம்பையில இசக்கி சுப்பையாவை வீழ்த்தவே முடியாத சக்தியா இருக்காரு, அவரை எதிர்கொள்றதுக்கு அவரை அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா ஆலங்குளத்திலே இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் திமுக, அதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை மனோஜ் பாண்டியன் அங்கிருந்து நகர்ந்துட்டார். அதே நேரத்தில் இங்க வலுவான வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா மனோஜ் பாண்டியனுக்கு முன்னாடியே அந்த தொகுதியில எம்எல்ஏவா இருந்தவர் ராஜேந்திரன், பிஜி ராஜேந்திரன் அப்படிங்கிறவர். அவர் 2001 to 6 எம்எல்ஏவா இருந்தார். அதே மாதிரி 11 to 16 எம்எல்ஏவா இருந்தார். அந்த ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி முன்னாள் எம்பி பிரபாகரன் அவரும் சீர்கிறார். காங்கிரஸுக்கு இந்த தொகுதி மேல ஆசை இருக்கு. மனோஜ் பாண்டியனை ஒருவேளை அங்க நகர்த்திட்டாங்கன்னா பூங்கோதை ஆல்ரெடி அருணாவுக்கும் மனோஜ் பாண்டியனுக்கும் இடையில ஒரு கிளாஸ் உருவாகலாம்ல. புதுசா வந்துட்டாரு, வந்தவர் சீட் வாங்கிட்டாருன்னு. ஸோ ஏற்கனவே அங்க வந்து முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்தவருக்கும் பூங்கோதை ஆல்ரெடி அருணா அவர்களுக்குமே முரண் இருந்துச்சு. ஸோ அந்த தொகுதியை பொறுத்தவரை நிறைய உள்குத்து கலாட்டாக்கள் இருக்கு. அதனால காங்கிரஸுக்கு இந்த தொகுதியை வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையும் காங்கிரஸ் முகாமுக்கு இருக்கு. காங்கிரஸுக்கு அப்படி வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சுன்னா திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய பீட்ரல் போன்ஸ் அவர் அந்த தொகுதியை விரும்புறாரு. அதே மாதிரி ராமசுப்பு அவரும் காங்கிரஸ்ல அந்த தொகுதியை விரும்புறாரு. தொகுதிக்குள்ள வந்து தாம் தமிழர் கட்சி, தாவேகா ரெண்டுமே வந்து ஓரளவு வலுவாக தான் இருக்காங்க. ரொம்ப மோசமா இருக்காங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், ஓரளவு வலுவாக தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட இந்த தொகுதியில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கப்படுறது ஜாதி வாக்குகள் தான். ரொம்ப குறிப்பாக நாடார் சமூகத்தில் கடந்த முறை ஹரிநாடார் நின்றதை போல ஏதாவது ஹரிநாடாரே கூட நினைக்கலாம், நம்ம போன தடவை 37,000 ஓட்டு வாங்கிட்டோம், இந்த முறை மீண்டும் களங்காண்போம்னு நினைக்கலாம். அப்படி ஏதாவது சாத்தகங்கள் நடந்துருச்சுன்னா இந்த தொகுதியில் யார் வேணாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்டு மாறிடும். அதாவது ஹரிநாடார் எடுக்கக்கூடிய ஓட்டுல திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒரு கட்சி மைலேஜ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ கடந்த தேர்தலை நீங்க பாத்தீங்கன்னா ஹரிநாடார் வந்து இந்த தொகுதியில போட்டிட்டார். இந்த முறை அவருக்கே தளபதியா இருக்கக்கூடிய ராக்கெட் ராஜாக்கே இந்த தொகுதி மேல ஆசை இருக்கு. நீங்க ஹரிநாடார் போன முறை 37,000 ஓட்டு எடுத்தாருன்னு நம்ம பேசுறோம்ல, அவங்க வந்து ஒரு கழுத்து நிறைய நகையை போட்டு அப்படி பிரம்மாண்டமா அவர் வருவார். மக்கள் ஏதோ சினிமா ஷூட்டிங் பாக்குற மாதிரி அவங்களோட பிரச்சாரத்தையே பார்த்தாங்க, படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தாங்க. அவரை விட அந்த பகுதியில் அதிக செல்வாக்கு கொண்ட ஹரிநாடாரை விட செல்வாக்கு மிக்கவர் ராக்கெட் ராஜா. அவருக்கே கூட இந்த தொகுதி மேல ஆசை இருக்கு, இந்த தொகுதியில ஏன் நம்ம நிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் வருகிற பட்சத்துல சமூக ஓட்டை தான் எடுக்க முடியும். அவங்கெல்லாம் மாற்று சமூக ஓட்டை எடுக்க முடியாது. பட் இவங்க சமூக ஓட்டெல்லாம் ஒருங்கிணைத்தால் வெற்றி பெற முடியும். அந்த அளவுக்கு வலுவான ஓட் பேங்க் இருக்கு அவங்ககிட்ட. அதுக்காக அவங்க திமுகவோ அதிமுகவோ எடுக்க முடியாத அளவுக்கு ஓட்டு எண்ணிக்கையை பெறணும். பட் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கிற இடம் நோக்கியோ அல்லது அதற்கான முடிவை நகர்த்த வேண்டிய இடத்துலையோ ராக்கெட் ராஜா நிச்சயமா இருப்பார்.
அவர் போட்டியிடுகிற பட்சத்தில். அவர் இல்லைனாலும் ஹரிநாடாரோ யாரோ ஒருவர் போட்டியிடத்தான் போறாங்க. பணங்காட்டு படையை இங்க தேர்தலில் சந்திக்க தான் போகுது. அதுவும் வந்து இந்த தொகுதியில மற்ற தொகுதியில எப்படி தாவேக்கா ரியாக்ட் பண்ணுமோ அதை விட அதிகமான தாக்கத்தை இந்த தொகுதியில நிச்சயமா பணங்காட்டு படை, அதாவது ராக்கெட் ராஜா அவருடைய அமைப்பு அது ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறேன். சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு, யாருக்கு சார் வெற்றி வாய்ப்பு இருக்கு? ஏன்னா சங்கரன்கோவில் தனி தொகுதி, அந்த வகையில் எப்படி சார் இருக்கும் கலைஞர்களும்? சங்கரன்கோவில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு தொகுதியும் கூட. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நினைவில் இருக்கலாம், சட்டமன்றத்தில் விஜய் ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை விஜயகாந்தோட பயங்கரமான ஆர்குமெண்ட் வந்துச்சு. அப்ப சங்கரன்கோவில் இடைத்தேர்தலை பத்தியும் அவங்க பேசியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சங்கரன்கோவில் தொகுதி என்பது ரொம்ப முக்கியமான தொகுதி. ஒரு தேர்தலில் மதிமுகவோட கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கிறதுலே சங்கரன்கோவில் பங்கு வகிச்சிச்சு. வைகோ அவர்கள் சென்டிமெண்டா தன்னோட சொந்த ஊர் கலிக்கப்பட்டி இதுக்குள்ளதான் வருது. இந்த தொகுதியில மதிமுக நிக்கணும் அப்படிங்கிறது அவர் ஒரு பெரிய வைராக்கியமா நிற்கக்கூடிய ஒரு மனிதனும் கூட. இப்ப சங்கரன்கோவில் தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறவர் ராஜா, திராவிட முன்னேற்ற கழகம். அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய நல்ல பேரும் இல்லை, பெரிய கெட்ட பேரும் இல்லை. மக்கள்கிட்ட ஒரு நியூட்ரலான ஒரு பேர்ல தான் அவர் இருக்காரு. அதிருப்தி இல்லை. அதுவே அரசியல்வாதிகளுக்கு ஒரு 5 ஆண்டு வாழ்க்கையில அதிருப்தி இல்லாம ஒரு தேர்தலை சந்திக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய பிளஸ் அமையலாம். பட் இந்த தொகுதியை மதிமுகவும் ஆசைப்படுது. மதிமுக வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்குற தொகுதிகள் குறைவாக இருந்தாலும் அதுல நிச்சயமா சங்கரன்கோவில் இருக்கணும் அப்படின்னு இந்த தடவை ஆசைப்படுறாங்க. அப்படி ஒருவேளை சங்கரன்கோவில்ல மதிமுக ஒருவேளை கொடுக்கப்பட்டிருச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய அப்படியே இவர் சங்கரன்கோவில்ல இருந்து வாசுதேவநல்லூருக்கு இடம்பெயர்ந்துக்குவாரு. வாசுதேவநல்லூருடைய சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே மதிமுக சதன் திருமலைக்குமார் இருக்காரு, அவர் இங்க இடம்பெயர்ந்துக்குவார். இது ஒரு பேச்சு தான். பட் ராஜா திரும்பி இந்த தொகுதியில போட்டிடுறதா அவருக்கு சேஃப்னு அவர் நினைக்கிறார். ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரு விருப்பம் இருக்கும்ல. அந்த வகையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி அவங்களுக்கு இந்த தொகுதி தான் தீவிரமா களப்பணியாற்றிட்டு இருக்காங்க. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஏஆர் மட்டுமல்ல, பூத் லெவல் கமிட்டிகள் அமைக்கிறது, ஃபார்ம் பண்றது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருக்காங்க. குமரி கிழக்கு மாவட்டத்துக்கு இங்க வந்தாலுமே கூட தன்னோட சொந்த தொகுதியில வேலை பார்க்கணும்னு அடிக்கடி போயிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க இப்பவே கிரவுண்ட் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக ராஜா மட்டும் இல்லாம இன்னொரு லேடியும் கேட்கறாங்க, முத்துலட்சுமி. இடைத்தேர்தலில் சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ஜெயிச்சவங்க, காலப்போக்கில் திமுகவுக்கு இடம்பெயர்ந்தவங்க, அவங்களும் இந்த முறை தொகுதி தனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து திமுக அவங்களும் காய் நகர்த்திட்டு இருக்காங்க. சங்கரன்கோவிலை பொறுத்த வரைக்கும் தனித்தொகுதி அப்படிங்கிறதுனால பட்டியல் சமூக கட்சிகளுக்கு நல்ல வேல்யூஸ் இருக்காங்க. ஜான் பாண்டியன் கட்சியா இருக்கலாம், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கட்சியா இருக்கலாம், தொல் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை விட அந்த மண்டலத்துல கொஞ்சம் புதிய தமிழகமும் அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சியும் கொஞ்சம் ஓரளவு வலுவான பகுதிகள் தான். ஸோ அவங்க 2 பேரும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இருந்தால், ஏன்னா இப்போ அதை நோக்கி தான் போறாங்க, அவர்கள் இருந்தால் அது வந்து ஒரு கடும் போட்டியை நோக்கி களத்தை நகர்த்தும். இன்னொன்று, இந்த தொகுதிக்குள்ள அமமுக கொஞ்சம் வலுவா இருக்காங்க. கடந்த தேர்தலே 10,000 ஓட்டுகளுக்கு மேல எடுத்தாங்க. ஸோ அமமுகவும் இந்த ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வந்துச்சுன்னா இந்த தொகுதி ரொம்ப டஃப்பான தொகுதியா மாறலாம். இல்லாத பட்சத்தில் திமுகவுக்கு சாதகமான தொகுதியா இருக்கும். முத்துலட்சுமி போன்ற ராஜலட்சுமி அப்படி பெண்களா மோதினாங்கன்னா அதுவும் கடினமான போட்டியா இருக்கும். ராஜலட்சுமி மோதினாலும் கடுமையான போட்டியா இருக்கும். அப்படிதான் இப்ப களம் இருந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் தொகுதிக்குள்ள கடுமையான பிரயத்தனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களும் கடைக்கோடி கிராமங்கள் வரைக்கும் போறாங்க, மக்களை பாக்குறாங்க, சந்திக்கிறாங்க, அவங்க பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஓட்டா மாறுங்கிறத நம்ம பொறுத்திருந்தா அந்த தொகுதியை பொறுத்தவரை பார்க்கணும். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? கலைஞர் எப்படி சார் இருக்கு? வாசுதேவநல்லூர் நீங்க கேட்டதை போல ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற தொகுதி. அங்க இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா மதிமுகவினுடைய சதன் திருமலைக்குமார் இருந்துட்டு இருக்காரு. வைகோ அவர்களுக்கு நம்ம முன்னாடியே பேசினதை போல ஒரு ஆசை இருக்கிறது. சங்கரன்கோவில் தொகுதியை மதிமுகவுக்கு எடுக்கணும், இந்த தொகுதியை வந்து திமுக பக்கம் நகர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அது ஆசைதான். அது கூட்டணியில பேசுவாங்க. தொகுதிகள் மாறுவதும் மாறாததும் அவர்களுடைய இந்த உரிமையும் கடமையும் சார்ந்தது. பட் இந்த தொகுதிக்குள்ள மதிமுக வலுவாக தான் இருக்கு. மற்ற தொகுதிகளோடு ஒப்பிடுகிறப்ப பலமுறை ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க சதன் திருமலைக்குமார்லாம். ஸோ அவங்க வந்து இந்த தொகுதிக்குள்ள மதிமுகவும் வலுவாக தான் இருக்கு. அதனால மதிமுக ஒருவேளை இந்த தொகுதியில நிக்கலைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ராஜா இங்க வேட்பாளராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர். 2வது பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில பாஜக இந்த தொகுதியை கேட்கறாங்க. ஆனந்தன் ஐயாசாமிக்காக கேட்கறாங்க. ஆனந்தன் ஐயாசாமி வந்து பாஜக மாநில தலைவர் ரேஸ்லயே அவர் பேர் அடிபட்டுச்சு. ஏன்னா தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். சோகோ ஸ்ரீதர் வேம்பு அவர்களோட ரொம்ப நெருக்கமானவர். RSS பின்புலத்தை கொண்டவர். அவரோட சொந்த சகோதரர் மனோகரன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் கடந்த காலங்கள்ல. சோ அப்ப அதிமுக ஒருவேளை இந்த தொகுதி எடுத்தாங்கன்னா மனோகரன் வேட்பாளர் ஆகலாம். பாஜக இந்த தொகுதி எடுத்தாங்கன்னா ஆனந்தன் ஐயாசாமி வேட்பாளர் ஆகலாம். ஆனா ஆனந்தன் ஐயாசாமி இன்னைக்கு மனோகரனை விட நல்ல அறியப்பட்ட நபரா மாறிட்டதுனால அண்ணன் தம்பி பிரச்சனை மாதிரி வராது. அதனால மனோகரனே கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனந்தன் ஐயாசாமி இந்த தொகுதியில வேட்பாளராகிறதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, இந்த வாசுதேவநல்லூர்ல பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி அது மாதிரி புதிதாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம்லாம் கடுமையான களப்பணி செய்கிறாங்க. நீங்கள் வாசுதேவநல்லூர் பகுதிகளில் கிராம பகுதியில் அதிகமாக கொண்டது, விவசாயம் பெரும்பான்மையாக கொண்ட பகுதிகள். இங்கேயும் நம்ம குறிப்பிட்டதை போல எப்படி சங்கரன்கோவிலுக்கு சொன்னமோ அது மாதிரி ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சியும் அதே மாதிரி கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகமும் ஓரளவு செல்வாக்கு மிக்க கட்சிகளாக இருக்கு. நான் சொல்றது ரொம்ப வலுவா இருக்காங்கன்னு சொல்லல.
மற்ற தொகுதிகளோடு ஒப்பிடுகிற பொழுது ஓரளவு செல்வாக்கு மிக்கவர்களாக அவங்க இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. திமுகவை பொறுத்தவரை தனுஷ்குமார் அவர் பழைய எம்பியா இருந்தார், ஆமா, தென்காசி எம்பியா இருந்தார். அவரும் இந்த தொகுதியில ஆசைப்படுறாரு. தனுஷ்குமாருக்கும் கிட்டத்தட்ட பிரதிநிதித்துவம் எதுவுமே அடுத்த நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அவரும் வந்து இந்த வாசுதேவநல்லூர்ல போட்டியிடலாமா அப்படின்னு அவருக்கும் ஒரு ஆசை இருக்கு. அப்படின்னா வாசுதேவநல்லூர்ல திமுக ராஜா வெர்சஸ் தனுஷ்குமார் அப்படிங்கக்கூடிய ஒரு யுத்தம் போகலாம். 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கலாம். அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு தான் கொடுப்பாங்க. அது ஆனந்தன் ஐயாசாமி தான் வேட்பாளராக இருக்கும் அப்படிங்கிறதா இப்போ யூகிக்கப்படுது. தேங்க்ஸ். நன்றி.